Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம how to multiply decimal numbers by 10, 100 and 1000 அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன? நீங்கள் பாயிண்ட் வச்சு எந்த நம்பர் பார்த்தாலோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் பாயிண்ட், ஒரு நம்பரில் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டெசிமல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேவா? அது மாதிரி டெசிமல் பாயிண்ட் இருக்கிற நம்பர்ஸை எப்படி 10ஆலையும் 100ஆலையும் 1000ஆலையும் மல்டிப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டை எப்படி மூவ் பண்ணி ஆன்சரில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் மெயினாக ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். மூவ் ரைட் கான்செப்ட். மூவ் ரைட் அப்படின்னா நம்ம எந்த நம்பரால் எந்த 10ஆலையோ 100ஆலையோ 1000ஆலையோ மல்டிப்ளை பண்ணாலும் இருக்கிற பாயிண்ட்டு ரைட் சைடு தான் மூவ் பண்ணி வைக்கணும், பின்னாடி போகாது ஆன்சரில். ஓகேவா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகாது பாயிண்ட்டு. இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இங்கே வரலாம், ரைட் சைடு தான் மூவ் ஆகணும். தட் இஸ் மூவ் ரைட் கான்செப்ட். எந்த டெசிமல் நம்பராலையும் 10, 100, 1000 மல்டிப்ளை ஆச்சுன்னா பாயிண்ட் எப்படி மூவ் ஆகும்? மூவ் ரைட். இப்படி பார்த்தாவே உங்களுக்கு மூவ் ரைட் அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை எப்படி 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு என்ன நம்பர்? நார்மல் நம்பர் கிடையாது, டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர் என்ன? பாயிண்ட் வச்சுருக்கிற நம்பர். ஓகேவா? சரி, இப்போது 6.598 அப்படிங்கிற நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். என்ன கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? மூவ் ரைட் கான்செப்ட். இங்கே 10ல் எவ்வளோ ஜீரோ இருக்குது? நம்மளுக்கு ஒரே ஒரு ஜீரோ. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு ஒரு ஜீரோ இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு நம்பர் அப்புறம் பாயிண்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ புரியுது பாருங்கள். பாயிண்ட்டை தூக்கிட்டு எழுதிடுங்க. 6598 எழுதிட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்டு ஒரு ஜீரோ இருக்கிறனால ஒரு நம்பருக்கு அடுத்தது வரும். ஓகேவா? ஒன்லி ஒரு நம்பர் லீவ் பண்ணி நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வைக்கணும். சரியா? ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் என்ன வரும்? 5க்கு நெக்ஸ்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். ஓகேவா? 65.98. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே 6.598 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஹவு மெனி ஜீரோஸ் இருக்கும்? 100ல் 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ 2 நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற பாயிண்ட்டு எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் போகும்? 1, 2. ஏன்னா இங்கே 2 ஜீரோ இருக்குது. 2 ஜீரோவால் மல்டிப்ளை 100ல் 2 ஜீரோ இருக்குது. ஸோ 1, 2 பாயிண்ட் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்? ஆஃப்டர் 9. அதே தான் ஹோல் நம்பர் அப்படி எழுதிருக்கீங்க கொஷனை. 98 நம்மளுக்கு 2 ஜீரோ இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பாயிண்ட்டு 1, 2 9க்கு அடுத்தது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.598 இன்ட்டு 1000. 1000ல் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 1, 2, 3. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு எவ்வளோ நம்பருக்கு அடுத்தது ப்ளேஸ் ஆகும்? 1, 2, 3. ஸோ 6598 பாயிண்ட் இல்லாமல் போட்டுட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு டெசிமல் பாயிண்ட்டு 1, 2, 3. 3 நம்பருக்கு அப்புறம் 3 ஜீரோ இருந்தால் 1, 2, 3 3 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? லெஃப்ட்டு போயிடாதீங்க, ரைட்டில் தான் மூவ் ஆகும். ஸோ 1, 2, 3 இங்கே வந்து இது மாதிரி லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கிறதா மீனிங்? ஜீரோன்னு போட்டுக்கலாம். அப்படியும் எழுதலாம். ஆர் 6598 அப்படிங்கிறது லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஜீரோ இருக்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்படி இது என்ன எதோட நம்பர் இது என்ன நம்பர்னா 6598 அப்படிங்கிற ஒரு ஹோல் நம்பர், டெசிமல் பாயிண்ட் இல்லாத மாதிரி தான் அது மீனிங். ஓகேவா? நீ எக்ஸாம்பிள் போட உங்களுக்கு புரியும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூணு நம்பர்ஸ் எவ்வளோ? 10, 100, 1000. இது மாதிரி பேசிக் கான்செப்ட் நான் இதில் சொல்லிவிட்டேன். இதில் தனித்தனியான எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த நம்பரை கொடுத்து 10, 100, 1000ஆல் மல்டிப்ளை சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக மூவ் ரைட் கான்செப்ட் ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் 42.5 இன்ட்டு 10. 10ல் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? ஒன்லி 1 ஜீரோ இருக்குது. ஸோ கொஷனில் 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படி எழுதிக்கோங்க. எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு டெசிமல் பாயிண்ட்? 5க்கு முன்னாடி. நம்மளுக்கு என்ன கான்செப்ட் நான் வரணும்? மூவ் ரைட் சைடு தான் பாயிண்ட் மூவ் ஆகணும். எப்படி மூவ் ஆகணும்? எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகணும். இங்கே 5க்கு பிஃபோரில் இருக்குது. சரி, இப்போது எவ்வளோ ஜீரோ இருக்குது? 1 ஜீரோஸ். இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட்டை அப்புறம் ஒரு நம்பருக்கு அடுத்தது வரும். ஒரு ஜீரோனா ஒரு நம்பர். ஸோ பாயிண்ட் எங்கே வரும்? இங்கே இருக்கிற பாயிண்ட்டு லாஸ்ட்டில் வரும். இங்கே லாஸ்ட்டில் பாயிண்ட் என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? ஜீரோ இருக்கிறதா மீனிங். இது என்ன இருக்குது?
போகலாம். 425னாலும் ஒன்று தான், இங்கே பாயிண்ட் 0னாலும் ஒன்று தான். ஓகேவா? லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் நீங்கள் பாயிண்ட்டு போடாமே கூட விடலாம். ஓகேவா? 425. சப்போஸ் இங்கே பாயிண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் 42.5 போடணும். இங்கே பாயிண்ட் வந்தால் லாஸ்ட்டில் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணலாம், அல்லது 425 போட்டு விட்டுலாம். ஓகேவா? அது ஹோல் நம்பராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு 647.54 என்ன கான்செப்ட்டு? மூவ் ரைட் கான்செப்ட். எவ்வளோ 0 இருக்குது இதில்? ஒன்லி 1 0. ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும், ஏன்னா ஒரு நம்பருக்கு அப்புறம் வரும். சேம் 64754 இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டு ஒரு 0னால ஒரு நம்பருக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆகும்? ரைட்டில் மூவ் ஆகி 5க்கு அடுத்தது வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 037 × 10. இதில் எவ்வளோ 0 இருக்குது? 10ல் ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே 0க்கு முன்னாடி இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? 037 பாயிண்ட் இல்லாமல் முன்னாடி இருக்கிற நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டு ஒரு 0 இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி வரும். ஒரு நம்பர் தள்ளினா இங்கே இதுக்கு 3க்கு முன்னாடி இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ரைட்டில் மூவ் ஆகி ஒரு நம்பர் தள்ளி 3க்கு 7க்கும் மிடில் வரும். ஓகேவா? சரியா? இங்கே 03ன்னு இருக்குது. 037.7 எழுதலாம், அல்லது 3.7, ரெண்டுமே மீனிங் தான். நம்பருக்கு அப்புறம் 0 இருக்கிறதா தான் வேலிடு. ஏன்னா 30.7 எழுதலாம். இங்கே முன்னாடி இருக்குது. ஸோ 03னாலும் ஒன்று தான், நார்மல் 3னாலும் ஒன்று தான். நார்மலாக வெறும் 3 போட்டாலும் ஒன்று தான். ஸோ 3.7. இங்கே 1.926 × 10. ஓகேவா? 10ல் எவ்வளோ 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ மூவ் ரைட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ரைட்டில் மூவ் ஆகணும். எவ்வளோ 0 இருக்கோ அவ்வளோ நம்பர் மூவ் ஆகணும். இங்கே எவ்வளோ 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து ஒரு நம்பருக்கு அப்புறம் ப்ளேஸ் பண்ணணும். கொஸ்டினில் இருக்க மேலே இருக்கிற முன்னாடி இருக்கிற நம்பர், ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் அப்படி எழுதிக்கலாம். பாயிண்ட்டை தூக்கிட்டு டெசிமல் நம்பர் எழுதிட்டு 9க்கு முன்னாடி இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ஒரு 0னால ஒரு நம்பருக்கு அப்புறம் இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ஒரு நம்பருக்கு அப்புறம் ப்ளேஸ் ஆகும். ஸோ 9க்கு அப்புறம் வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை பாயிண்ட்டை தூக்கிட்டு 34227 எழுதிக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10ல் எவ்வளோ 0 இருக்குது? ஒரு 0 இருக்குது. மூவ் ரைட் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இப்படி பின்னாடி போகாது, இப்படி தான் வரும். ஒரு 0 இருந்தால் இந்த இருக்கிற பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் என்ன? 2 இருக்குது. ஸோ பாயிண்ட் எதுக்கப்புறம் வரும்? 2 2 இருக்குது. இந்த 2க்கு அப்புறம் வரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டை தூக்கிட்டு கொடுத்துக்கிற நம்பரை அப்படியே எழுதிடுங்க. சரி, எவ்வளோ 0 இருக்குது? 10ல் ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் இங்கே வரும். ஸோ எந்த 0க்கு அப்புறம் பாயிண்ட் வரும்? இப்படி வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 0 0 இருந்துச்சுன்னா இது இப்படி எழுதலாம், 0.9 எழுதலாம். ஓகேவா? ரெண்டு ஆன்சருமே சேம் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பரை பாயிண்ட்டை தூக்கிட்டு எப்படி எழுதிடுங்க? இன்ட்டு 10னால் 10ல் எவ்வளோ 0? ஒரு 0. இங்கே இருக்கிற பாயிண்ட்டு எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் வரணும்? டெசிமல் பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் வரணும். ஒரு நம்பர் என்ன? 9க்கு அப்புறம் வரணும். ஸோ இப்படி போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10ல் ஒரு 0. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகும். இந்த 0க்கு அப்புறம் மூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் 00842 இப்படி எழுதிக்கோங்க. 10ல் ஒரு 0 இருக்குது. இங்கே இருக்கிற பாயிண்ட்டு ஒரு நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகும் ரைட்டில். ஸோ ஒரு நம்பர் என்ன? இந்த 0க்கு அப்புறம் போடணும். இந்த 00.82. அதே சேம் கொடுத்துருக்கிற நம்பரை பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதுங்க. 87 எழுதிக்கோங்க. 10னால ஒரு 0 இருக்குது. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ஒரு 0 இருக்கிறனால ஒரு நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ஒரு நம்பர் என்ன? 8க்கு அப்புறம் மூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது கொடுத்துக்கிற நம்பர் 1562589 மல்டிப்ளை பை 10னால் இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் ஒரு 0னால ஒரு நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகும். ஒரு நம்பர்னால் என்ன? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு அப்புறம்னா 5க்கு அப்புறம் ப்ளேஸ் பண்ணணும் டெசிமல் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற நம்பரை எப்படி 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.72 × 100. 100ல் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 1 2 zeros இருக்குது. ஸோ இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க.
இருக்கிற டெசிமல் பாயிண்ட்டு எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகும்? 1 2. ஏன்னா 2 ஜீரோஸ் இருக்குது. 1 2னா இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1 2 இந்த லாஸ்ட்டில் மூவ் ஆகும் பாயிண்ட். சரியா? இப்படி லாஸ்ட்டில் எந்த நம்பருக்கு லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தாலோ அந்த நம்பருக்கு அப்புறம் 0 இருக்கிறதா மீனிங், ஆர் இந்த 0 போடாமல் 172ன்னு எழுதலாம். ஓகே, லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் அதை போடணும் அவசியம் இல்லை. போட்டாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 போடலாம், இல்லைன்னா 172ன்னு எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2.15 into 100. இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பரை பாயிண்ட் தூக்கிட்டு எழுதிக்கோங்க. 2 ஜீரோஸ்னால் இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் 1 2. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே டெசிமல் பாயிண்ட் லாஸ்ட்டில் வந்துடும். இப்படி வந்து என்ன சொல்லியிருக்கேன்? எப்படி எழுதலாம்? ஆர் 215. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6.3 into 100. இது மாதிரி செம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. இன்ட்டு 100ல் 2 ஜீரோஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளோ ஹவு மெனி ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ்க்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் தானே போகும். ஸோ இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இங்கே 2 நம்பர்ஸ்னால் 1 2க்கு அப்புறம் போயிருக்கு. இதே இங்கே 1 2 2 நம்பருக்கு அப்புறம் போகணும். இங்கே ஒரே நம்பர் தான் இருக்குது. இப்படி இருக்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஈஸியான ஒரு ட்ரிக்கு. இங்கே 2 0 இருக்குது, ஆனால் இங்கே வந்து 2 நம்பருக்கு அப்புறம் தான் போகணும். ஸோ இங்கே 2 0 இருக்கிறத ஒரு 0 இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 நம்பராக மாறிடுச்சா டெசிமலுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம்? புரிஞ்சுதா? சார் ஒரு 0 இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னொரு 0க்கு நீங்கள் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட், இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1 ஒரு நம்பர் இல்லை. ஸோ ஒரு ஜீரோவை இங்கே இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் 1 2 லாஸ்ட்டில் போகும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம சம் போட்டவங்களுக்கு ஈஸியாக புரியும். 0.64 into 100. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிற நம்பர் எழுதிக்கலாம். 2 ஜீரோஸ் இருக்கிறனால இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1 2க்கு அப்புறம் மூவ் ஆகும் 6. இங்கே இப்படி இருந்தால் லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் பாயிண்ட் 0 இருக்கிறதா அர்த்தம், இல்லைன்னா 64 எழுதலாம். இதையும் என்ன எழுதலாம்? 613 எழுதலாம். ஏன்னா லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் அது நம்ம எடுத்துக்க தேவையில்லை, நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 3.02 into 100. 3.02 into 100. இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அவ்வளோ டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கணும். எவ்வளோ நம்பர்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்? 1 2. ஸோ 302. டெசிமல் பாயிண்ட் எங்கே வரும்? லாஸ்ட்டில் வரும். 0.0 அல்லது 302ன்னு எழுதலாம். இங்கே இந்த மாதிரி சம் எப்படி நீங்கள் யோசிங்க. 3 இங்கே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மறுபடியும் நான் போடுறேன். ஏன்னா இங்கே 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி வைக்கணும். 2 நம்பர்ஸ் தள்ளி தான் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா 2 0 இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 நம்பர் தள்ளி வைக்கிறதுக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது. அப்படி இருக்கிற சம்ஸ்க்கு நம்மளே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 0வை இங்கே சேர்த்து வச்சு. ஓகேவா? 2 நம்பர் இல்லைன்னா 0 ஆட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன? இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் 2 நம்பர்ஸ் இந்த லாஸ்ட்டில் வரும். 3910.0ன்னு சொல்லலாம். 90. இப்படி 2 நம்பர் தள்ளி வரணும்னா டெசிமல் பாயிண்ட் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரு 0 நம்மளே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 நம்பராக மாறிச்சா. ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் 1 2 2 நம்பருக்கு அப்புறம் இங்கே வரும். இந்த கொஷின் 2 ஜீரோஸ்னால ரொம்ப ஈஸி. 173 2 நம்பருக்கு 1. ஓகேவா? புரிஞ்சுதா? 4052 2 நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட்னா 1 2. ஸோ 1 2 இங்கே பாயிண்ட் வரும். அதே 41305 2 0னா 2 நம்பருக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட் வரும். 1 2. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் வரும். இங்கே 08752 2 நம்பருக்கு அப்புறம்னா 1 2 இங்கே வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 1000. அதே தான் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. 1000னா எவ்வளோ நம்பர்ஸ் தள்ளி வரும்? பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் 302 எழுதிட்டு இங்கே
டெசிமல் பாயிண்ட்டு 1 2 3 நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகணும். ஏன்னா இங்கே 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. 3 நம்பருக்கு அப்புறம் மூவ் ஆகணும். இங்கே நம்ம இருக்கிற நம்பர் எவ்வளோ 1 2 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு 1 2 3 1 2 3 லாஸ்ட்டில் வரும். ஓகேவா? இது எப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே 0 இருக்கிறது தான் மீனிங். இல்லைனா லாஸ்ட்டில் 0 வந்துச்சுன்னா நீங்கள் 0 போட தேவையில்லை, அப்படியே எழுதிக்கலாம். 3 2 3 0 2 0. சரியா? அடுத்தது டெசிமல் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை எழுதிக்கணும். 8 9 1 2 3 3 0 இருக்குது. இங்கேயே 3 ஜீரோஸ் இருக்கிறனால இந்த டெசிமல் பாயிண்ட் எவ்வளோ ஜீரோஸ்க்கு அப்புறம் போகும், 1 2 3. எவ்வளோ நம்பருக்கு அப்புறம் போகும், 1 2 3. இந்த நம்பருக்கு அடுத்தது ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ 1 2 3 இப்படி. இந்த லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், இப்படி எழுதிட்டு பாயிண்ட்டை தூக்கிட்டு 8 9 0 0ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 0 0 0 5 2 3. எவ்வளோ ஜீரோஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, 1000ல் 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. பாயிண்ட் எப்படி வரும், 1 2 3 3 நம்பருக்கு அப்புறம் வரும். ஸோ 1 2 3 5க்கு அப்புறம் பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 4 1 மட்டும்தான் இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு மூவ் ஆகும். 1 2 3 ஜீரோஸ் இருக்கிறனால. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு 2 நம்பர் தேவைப்படுது. ஸோ 2 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே வரும், இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1 2 3 லாஸ்ட்டில் வரும். லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம 4 1 0 0ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 0 2 1. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் மூவ் ஆகும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு 1 2 3 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே லாஸ்ட்டில் பாயிண்ட் வச்சா 0 2 1 0ன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா 2 1 0ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா முன்னாடி 0 இருந்தால் அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 2 1 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 3 2 4 5. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 1 2 3 3 இது பிளேஸ் யூனிட் பிளேஸ்க்கு அப்புறம் மூவ் ஆகும். ஸோ இங்கே பாயிண்ட் வரும். ஓகேவா? லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் இந்த நம்பர் அப்படியே விட்டுலாம். 3 2 4 5. நெக்ஸ்ட்டு 7 0 5 6 8 9. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 3 0னால 1 2 3 3 நம்பர்ஸ்க்கு அப்புறம் மூவ் ஆகும். இங்கே இருக்கிற டெசிமல் 1 2 3 இங்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 2 5. இங்கே இருக்கிற டெசிமல் பாயிண்ட் 3 ஜீரோஸ் இருக்கிறனால 3 டிஜிட்க்கு அப்புறம் மூவ் ஆகும். இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டிஜிட் வேணுங்கிறதுக்காக ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க டெசிமல் பாயிண்ட் 1 2 3 இங்கே மூவ் ஆகும். லாஸ்ட்டில் பாயிண்ட் வந்தால் இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். என்ன இந்த எப்படி எழுதலாம் அந்த நம்பரை, லாஸ்ட்டில் 0 வந்தால் பாயிண்ட் வந்தால் பாயிண்ட்டே எழுத தேவையில்லை. 5 2 0. ஓகே, தேங்க்யூ. என்னோடய டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். எல்லா வீடியோஸ்லேயும் நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டெக்ட் தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறையா பேசிக் வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.